الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய இந்த தொடர் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் பாவங்கள் மனித வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற சில பிழையான தாக்கங்கள், அது எத்தகைய பாதகங்களை ஏற்படுத்துகிறது என்பது சம்பந்தமாக நாம் தெரிந்து கொண்டோம். அதில் சுருக்கம் என்னென்னா, பொதுவாக மனிதன் பாவம் செய்கின்ற அந்த தன்மையோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறான். பாவமே செய்யாத போது அல்லாஹு தஆலா அழித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி வருது. அதோடைய அர்த்தம் பாவம் செய்யணும் அல்லது கண்டிப்பாக பாவம் செய்கிறது கடமை என்பதல்ல. மனிதன் ஏதோ ஒரு வகையில் பாவத்துக்கு உட்படுத்தப்படுவான். அல்லாஹ்விடத்தில் அவன் மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்திலேருந்து விடுபட வேண்டியது அவன் பாவத்தை தெரிஞ்ச அந்த செகண்ட்லேயே அவனுக்கு என்னது கடமையாகிவிடும். பாவம் செய்த ஒருவர் அந்த பாவத்தை தௌபா செய்யாமல் தாமதப்படுத்தினால் அதுவும் இன்னும் ஒரு பாவமாக வரும் என்று இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹ்மஹுல்லா அவங்க தன்னுடைய மதாரிஜ் அஸ்ஸாலிகின்ல சொல்கிறாங்க. அப்போ மனித வாழ்க்கையோட ஆரம்பமே தவறு தான். அல்லாஹு தஆலா அதனால தான் இந்த மனிதன் தவறு செய்வான் என்பதை சொல்லிட்டு, இறையச்சம் உள்ளவர்கள், தக்வா உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவங்க ஒரு மானக்கேடான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டா அல்லது தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்டால் அவர்கள் ذكرுல்லா, அல்லாஹ்வை நினைக்கிறார்கள், ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களுடைய தவறுக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தெரிந்து கொண்டே அவங்க செஞ்ச தவறில் பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க. அப்போ தவறு செய்வது என்பது மனித இயல்பாக இருந்தாலும், ஏதோ ஒரு வகையில் ஷைத்தானுடைய தூண்டுதலில் மனிதன் தவறு செஞ்சிட்டாலும், தவறுன்னு செஞ்சால் தெரிந்த அடுத்த கணம் நாம் அதிலிருந்து மீண்டு விட வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் விரும்புகிறான். ஒரு ஆள் தவறு செஞ்சுட்டு சொல்கிறாரு, அது 40 வயசுக்கு பிறகு பார்ப்போம்ப்பா, 50 வயசுக்கு பிறகு பார்ப்போம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் இந்த வயசில் தவறு செய்யாமல் எப்போ செய்யுது, இந்த வயசில் படம் பார்க்காம, சினிமா பார்க்காம, இந்த வயசில் சாராயம் குடிக்காமல் அப்படின்னு சிலவங்க சொல்கிறாங்க. இது மகா ஒரு மோசமான ஒரு தவறும் மோசமான ஒரு எண்ணமும். ஒரு மூமினை பொறுத்தவரையும் தவறில் அவன் இருக்க மாட்டான். வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு, அவன் தவறில் பிடிவாதமாக இருக்க மாட்டான்ற விஷயத்தை பார்த்தோம். நம்ம இன்னைக்கு பார்க்குற விஷயம் என்னென்னா, அதாவது அஸ்பாபு மக்ஃபிரத்தி துனூப், பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான என்னென்ன செஞ்சால் பாவம் இல்லாமல் போகும். இது முக்கியமான ஒரு தலைப்பு. இதில் நிறைய விஷயம் நான் இதை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா எல்லா விஷயமும் தெரியும் போது உங்களுக்கு இது அந்த நேரங்களில் உங்களுக்கு அது நினைவுக்கு வாரத்துக்காக வேண்டும். நிறைய விரிவுகள் இருக்காது, ஆனாலும் சுருக்கமாக நான் சொல்கிறேன். இதில் முதலாவது விஷயம் என்னென்னா, இந்த பாவங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், குறிப்பாக 2 வகையாக நாங்கள் பார்க்குறோம். ஒன்று அல் கபாயிர், பெரும்பாவம். அதில் ஆக பெருசு என்ன, அக்பருல் கபாயிர்னு சொல்லலாம், ஷிருக்கு, குஃப்ரு. அது அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். அவன் உயிரோடு இருக்கும்போது தௌபா செய்து மீண்டு அந்த ஷிருக்கிலேருந்து குஃப்ரிலேருந்து அவன் முழுமையாக விடுபட்டான், அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். இதை பார்த்துட்டோம். தௌபா இல்லாமல், இந்த மீளுதல் இல்லாமல் குஃப்ரில் மூத்தா போன ஒரு ஆளுக்கு என்ன இல்லை, மன்னிப்பு கிடைக்காது. இதே மாதிரி பெரும் பாவங்கள், விபச்சாரம், அதே மாதிரி கொலை, இது போன்ற, அதாவது கிட்டத்தட்ட 70 பெரும் பாவங்கள், நம்ம 70 அல்ல, அதை விட கூட இருக்கு. அப்போ பெரும் பாவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாவங்கள் இஸ்லாம் கண்டிச்சிக்கக்கூடிய, இது தௌபா செய்யாமல் மன்னிப்பு கிடைக்காது. இது அல்லாத அன்றாட வாழ்க்கையில் மனிதனுக்கு பல வகையான பார்வைகளால் தவறு நடக்கலாம். இது மாதிரியான வாழ்க்கையில் அன்றாட நடவடிக்கையில் சில வார்த்தைகளில், சில நேரங்களில் சில பிழையான வார்த்தைகளை பேசலாம். இது மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் நாம் அன்றாடம் நம்ம செய்கிற சில செயல்களால் அவைகள் அழிந்து விடுகின்றன. அதுகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம் என்னென்னா, அல் இஸ்திக்ஃபாரு வத் தௌபா. இது பல முறை நீங்கள் பயான்களில் கேட்டிருப்பீங்க. அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த தவறுகளுக்காக இஸ்திக்ஃபார் செய்வதும் தௌபா செய்வதும் இது முக்கியமான ஒன்று. அது என்ன இஸ்திக்ஃபார்னா? இஸ்திக்ஃபார்னா உங்களுக்கு தெரியும், மன்னிப்பு அல்லாஹ் இடத்துல கேட்குறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் நம்ம சொல்கிறோமே, அதுக்கு தான் இஸ்திக்ஃபார்னு சொல்லும்.
இஸ்தகுஃபர அரபுல கஃபரண்டா மன்னித்தான், இஸ்தகுஃபரண்டா மன்னிப்பு கேட்டான் என்று அர்த்தம். அப்ப அல்லாஹ்விடத்துல நான் என்ன சொல்லணும், மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் இஸ்திக்பார்னு சொல்றோம். இன்னொன்னு தௌபா. தௌபாண்டா என்னண்டா, நாம் எந்த பாவத்தில் ஈடுபடுறோமோ அந்த பாவத்திலிருந்து நாம் விடுபடுவது. தாபண்டா அதான் அர்த்தம். ரெண்டு விஷயம் இருக்குது, தௌபா இஸ்திக்பார். இந்த ரெண்டும் சேர்ந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றான். தனியாவும் சொல்றான், இஸ்தஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும். நேத்து நான் ஓதி காட்டினேன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துக்கு சொன்னாங்க, அல்லாஹ் இடத்துல இஸ்திக்பார் செஞ்சிருங்க அப்படின்ற அர்த்தம் என்ன, தௌபா என்ற அர்த்தம் உள்ளுக்கு இருக்குது. அதாவது இந்த பாவத்திலிருந்து நான் மீண்டு விட்டேன் என்று முழுமையா பாவத்தில் ஒதுங்குவதும் அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். ரெண்டும் நடக்கணும். சில ஆளுக்கு மன்னிப்பு கேட்பாங்க, ஒதுங்க மாட்டாங்க. யா அல்லாஹ் நான் வட்டி வாங்கிட்டு இருக்கிறேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ்டா வாங்குறத விடு, தௌபா செய். அதுக்கு பிறகு தான் அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்கணும். யா அல்லாஹ் நான் தப்பு செய்கிறேன், அல்லாஹ் நான் தொழுகை விட்டிக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிருந்தா அந்த தொழுகையை விட்டுருந்தா தொழுகை நிறைவேற்று. அப்போ அந்த நிறைவேற்றுறது தான் தௌபா. நீங்கள் எந்த பாவத்தை நீங்கள் இஸ்திக்பார் செய்கிறீங்களோ, அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்குறீங்களோ, அந்த பாவத்தை விடணும். இதுக்கு இமாம்கள், இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய ரியாது ஸாலிஹீன்லையும் இதை சொல்கிறாங்க. இது இமாம்கள் சில முக்கியமான அடிப்படைகளை சொல்கிறாங்க. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படணும்டா, தௌபா ஏற்றுக்கொள்ளப்படணும்டா என்ன நிபந்தனை. இந்த தவறுகள் ரெண்டு வகையாய்க்கும். ஒன்று மனிதனோடு சம்பந்தப்பட்ட விஷயம், யாருடைய ஹக்கு எடுத்திருப்போம், களவு எடுத்திருப்போம், இல்லாட்டி ஒருத்தனை மானத்தை போக்கிப்போம், ஒருத்தனை அடிச்சிருப்போம். அப்போ இந்த மாதிரி மனிதனோடு சம்பந்தப்பட்ட மனித மானங்கள் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த அதுக்கு 5 நிபந்தனைகள். இது அல்லாஹ் மன்னிக்கணும் 6 நிபந்தனைகள். அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில சம்பந்தப்பட்ட 5, மனிதனோடு சம்பந்தப்படுற தவறாய்ந்தா 6 நிபந்தனைகள். அதை ஒன்று நான் சொல்றேன் பாருங்க. முதலாவது அன் தக்கூன அத்தௌபத்து ஹாலிஸத்தன் லில்லாஹ். நாம தௌபா செய்வது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அதாவது நம்மளோட இமேஜுக்காக, நம்ம இப்படி செஞ்சா 4 பேர் நம்மளை பார்த்து என்ன சரி நினைச்சிட போறான், மனுஷர்கள் நம்மளை தவறா நினைச்சிருவாங்கன்னு அந்த உலகத்துல நாம நல்லவனா வாழ்ந்தா தான் நமக்கு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த உலக நோக்கத்துக்காக நாம தௌபா செஞ்சா அந்த தௌபா இஹ்லாஸ் ஆனதில்லை. அப்ப உண்மையான தௌபா என்ன, அல்லாஹ்வுக்காக நான் இந்த தவறுல இருந்து அல்லாஹ் என்னை தண்டிப்பான், இது அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வழிபடக்கூடிய உண்மையான அடியானா இருந்தா இந்த தவறு நான் செய்யறது அல்லாஹ் என்னை படைச்ச நோக்கத்துக்கு எதிரானது என்று அல்லாஹ்வுக்காக அந்த தௌபா இருக்கணும். இது முதலாவது. வஅன் தகூன ஃபி வக்திஹா, நாங்க எந்த தப்பை எப்போ செய்யறோமோ அந்த டைம்ல அதை செய்யணும். அப்படின்னு சொன்னா நாங்க இப்ப வட்டி வாங்குறோம், போட்டோம் ஒரு 50 வயசுக்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அது இன்னொரு தவறு. நீங்க அந்த தவறு செய்யறதோட உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்க தப்புன்னு தெரிஞ்சா வல்லதீன இதா அசாபஹும் முஸீபத், அவர்களுக்கு ஒரு என்னது அவர்கள் தவறை செய்து விட்டால், அவங்க ஒரு பாவத்தை செஞ்சிட்டா அல்லாஹ் சொல்றான் ஸக்கருல்லாஹ் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம். அதாவது அல்லாஹ்வை நினைச்சிட்டு ஃபஸ்தக்ஃபருல வரக்கூடிய அந்த ஃபாயிலித இமீடியட்டா நம்ம செய்யறது ஃபஸ்தக்ஃபரு, உடனே தௌபா செஞ்சிருவாங்க. அதுல அவரை பிடிவாதமா இருக்க மாட்டாங்க அல்லாஹ் சொல்றான். எனவே தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் உடனடியாக தௌபா கேட்கணும். இது 2வது நிபந்தனை. முதலாவது இஹ்லாஸ், 2வது உடனடியாக செய்வது. வஅய்யக்லா அனில் மாசியா. அடுத்த நிபந்தனை என்னன்னு சொன்னா, நீங்க தௌபா கேட்கிறது அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படணும்டா, நீங்க என்ன தவறு செய்றீங்களோ அந்த தவறை நீங்கள் விட்டுவிட வேண்டும். ஒரு விசாரம் பண்றவர் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யறார், யா அல்லாஹ் இதுக்கு மேல இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு, யா அல்லாஹ் நான் செஞ்சது மகா மோசமானது, யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் இடத்துல அந்த தவறுல இருந்து முழுசா விடுபடணும். ஒரு ஆள் தொழுகையை விடுறாரு, பெரும் பாவம். அப்ப அவர் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யறா என்ன, அந்த தொழுகையை நிறைவேற்றணும். கடமையை செய்யாமல் இருந்தால் அந்த கடமையை அவர் நிறைவேற்றணும். அதுதான் அந்த தவறிலிருந்து விடுபடுறது. தவறை செஞ்சு கொண்டிருந்தால் அந்த தவறை விடணும். இந்த 2 விஷயமும் முக்கியமானது. அப்ப தவறிலிருந்து விடுபடுவது. அடுத்தது அவர் செஞ்ச அந்த செயலை அவர் கவலைப்படணும், அதாவது கை சேதப்படணும். நான் இப்படி செஞ்சிட்டேனே, அல்லாஹ் விரும்பாத ஒரு விஷயம் உண்டு. இப்போ சில ஆளுக்கு தவறுக்கு தௌபா செஞ்சு போட்டு அதை ஒரு இன்ட்ரெஸ்டாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, நானெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கூடாது. அவர் செஞ்ச அந்த தவறை அவர் கவலைப்படணும், கை சேதப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இதுக்கு பிறகு யாரெல்லாம் இந்த தவறில் நான் ஈடுபட மாட்டேன் என்று அவர் உறுதியாக முடிவெடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? 5 விஷயம். முதலாவது இஹ்லாஸா இருக்கணும், 2வது அந்த வக்தில் அந்த நேரத்தில் தவறில் இருந்து விடுபடணும், 3வது அவர் செய்கிற தவறிலேருந்து அவர் இமீடியட்டாக வெளியே வந்துடணும், அந்த செயலுக்காக அவர் என்ன செய்யணும், கை சேதப்படணும், கவலைப்படணும், இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் என்று முடிவெடுக்கணும்.
இவர் டெய்லி வட்டி வாங்கிட்டு ஈவினிங் போயின்னுட்டு இஷா தொழுகைக்கு போய் யாழ்லான்ட்டு ஃபுல்லாக நான் வட்டி வாங்கிட்டு மன்னிச்சுக்கேன்னா நாளைக்கு அதான் செய்ய போகிறேன், அது மன்னிக்கப்படாது. அப்போ இது 5 முக்கியமான விஷயங்கள். ஃபஇன் ஃபுகித அஹது ஹாதிஹி ஷுரூத் ஃபலம் தஸிஹ தௌபத்து. இந்த 5 நிபந்தனைகள் இல்லாமல் இருந்தால் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஇன் கானத்தில் மாசியா தத்தஅல்லகு பிஹக்கி ஆதமி, மனிதனோடு சம்பந்தப்பட்ட மனித உரிமையோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அதுக்கு 6 நிபந்தனைகளாகும். பிஅன் யப்ரஅ மின் ஹக்கி சாஹிபிஹா, யாருக்கு நம்ம தப்பு செஞ்சோமோ அந்த தப்பு செய்தவருடைய அந்த ஹக்கிலேருந்து நாங்கள் நிரபராதி ஆகணும். அவருக்கு அடிச்சிருந்தா போய் மன்னிப்பு கேட்கணும், திருப்பி அடிக்கணும் வாங்கிக்கொள்ளணும், பொருளாதாரத்தை சுரண்டியிருந்தா திருப்பி கொடுத்துடணும், அவர்கள் ஏதாவது டேமேஜ் பண்ணியிருந்தா அவரிடத்தில் நாங்கள் நிரபராதியாகி விட வேண்டும். எனவே எல்லா பாவத்துக்கும் தௌபா என்பது முக்கியமானது. அப்போ தௌபா கேட்டால் என்ன செய்வான்? அல்லாஹு தாலா பாவத்தை மன்னிப்பான். நம்ம அல்லா இடத்துல உண்மையான அந்த தௌபாவை இருந்தால் அவ பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு முதல் வழி என்ன? அல் இஸ்திகுஃபார், அல்லா இடத்துல இஸ்திகுஃபார் பிழை பொறுப்பு தேடுவது. தௌபா பாவத்திலிருந்து மீளுவது. தௌபாண்டா பாவ மீட்சின்னு சொல்லுவாங்க, இஸ்திகுஃபார்னா பிழை பொறுப்பு தேடுவதுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நான் சொன்னேன் மதாரிஜு சாலிகின்ல இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு செய்தி சொல்றாங்க, அன்னல் முபாதரத இல தௌபத்தி மினத் தம், பாவத்தில் இருந்து நாங்க விடுபடுவது என்பது ஃபர்துன் அலல் ஃபௌர், உடனே அதுல நாங்க நிரபராதி ஆகிறோம், உடனடியாக அந்த பாவத்திலிருந்து விடுபடணும். வலா யஜூசு தஅഖீருஹா, அதை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? பிற்படுத்தி விடக்கூடாது. ஃபமதா அஹ்ரஹா, யாராவது ஒரு தவறு செஞ்சுட்டு அதைக்கு தௌபா செய்யாமல் அதை தாமதப்படுத்தினால் அசாபித் தஅഖீர், அதுவும் ஒரு பாவமாக மாறிவிடும். ஃபஇன் தாப மினல் தம்பி அலைஹி பக்கிய அலைஹி தௌபத்துன் உக்ரா, அவர் செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்தாலும் இன்னும் ஒரு தௌபா அவருக்கு மிச்சமாக இருக்கும். வஹிய தௌபத்துஹு மின் தஅഖீரி தௌபா, தௌபா லேட்டாகி செஞ்சீங்களே அதுவும் ஒரு பாவமாகும். புரியுதா உங்களுக்கு? பாவத்திலேருந்து உடனடியாக நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் அதை தௌபா செஞ்சு மீளலண்டா அதுவும் குத்தம். நீங்கள் லேட்டாகவே தௌபா செஞ்சிட்டீங்க, யாரெல்லாம் நான் தொழுகை விட்டுட்டேன், யாரெல்லாம் என்னை மன்னிச்சுக்கொண்டு சொல்லி ஒரு கிழமைக்கு போகிறோம். இப்போ 2வது ஒரு தௌபாய்க்கு, யாரெல்லாம் இது ஒரு கிழமைக்கு முன்னுக்கே நான் செஞ்ச தவறு, நான் இவ்வளவு நேரம் நான் இது லேட்டாகிறது என்னுடைய இன்னுமொரு தவறு யாரெல்லாண்டு அதுக்கும் நீங்கள் தௌபா செய்ய வேண்டி வரும். இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க மதாரிஜு சாலிகின் பைன மனாசில் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற கிதாபில் 1ஆம் பாகத்தில் 283வது இலக்கத்தில் சொல்றான். ஆகவே அல்லாஹ் இதை சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபத்தன் நசூஹா கலப்படம் இல்லாத தௌபாவாக நீங்கள் செய்ய வேண்டும். இந்த தௌபத்துன் நசூஹா என்றது என்னன்னு கேட்டா, அவர் எல்லா வகையான பாவத்திலிருந்து விடுபடுவது, அதே மாதிரி அந்த பாவத்தில் மீளுவதில்லை என்ற உறுதி எடுப்பது, அதே மாதிரி அந்த தௌபா அல்லாஹ்வுக்காக. நான் மேல சொன்னேன், இந்த கலப்படம் இல்லாத உண்மையான தௌபாவாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே செய்து விடுங்கள். அஸா ரப்புக்கும் அய்யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும், அல்லாஹ் உங்கள் தவறுகளை அல்லாஹ் உங்களை விட்டும் போக்கி விடுவான். அப்படின்னா நீங்க தௌபா செய்யுங்க, அல்லாஹ் உங்கள் தவறுகளை போக்குவான். வயுதுகிலக்கும் ஜன்னாத்தின், அல்லாஹ் வயுதுகிலக்கும், அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துக்குள்ள நுழைவிப்பான், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்கமாக அது இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், அதாவது யா அல்லாஹ் உன்னுடைய வெளிச்சத்தை நூரை எங்களுக்கு முழுமைப்படுத்து, எங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ கேட்கறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரத்து தஹ்ரீம்ல 8வது வசனத்தில் நீங்க இதை பார்க்கலாம். இதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வ இன்னி லகஃபாருன், நான் அதிகமாக மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். யாருக்கு? லிமன் தாப வ அமில சாலிஹன், எவர்கள் தௌபா செய்து சாலிஹான நல்ல வேலையும் செய்யும். தௌபா மட்டும் செய்யற, டெய்லி தௌபா, ஆனா ஒரு வணக்கம் இல்லை, ஒரு இபாதத்தும் இல்லை, அல்லாஹ்வுக்கு எந்த நல்ல விஷயம் செய்யல இல்லை. தௌபாவோடு நீங்கள் சாலிஹான செயலை செய்தால் அல்லாஹ் சொல்றான், வ இன்னி லகஃபாருன், நிச்சயமாக நான் அவனை மன்னிச்சிருவேன். அவ பாவங்களில் மன்னிக்கப்படுவதற்கான முதலாவது விஷயம் என்ன? அத்தௌபா. இது அல்லாஹ்வும் சொல்லி காட்டுறான்றதை பார்க்கணும். இதே மாதிரி நீங்க குர்ஆன்ல சூரத்துல் பக்கரால 160, சூரா மாயிதால 39, சூரா அஷூரால 25, 26, சூரத்து நிசால 110, இப்படி நிறைய வசனங்களை நீங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்றேன். அல்லாஹ் இந்த மன்னிப்பு அல்லாஹ் இடத்துல கேட்க சொல்லி தரான். இல்லல்லதீன தாபு அஸ்லஹு, எவர்கள் தௌபா செய்து தங்களை சீர்திருத்தி கொண்டார்களோ, ஒ பையனு, அவங்க செய்த தவறை அவங்க தெளிவாக மாற்றிக்கொண்டால், ஃபஉலாயிக அதூபு அலைஹிம்,
நான் அவங்களை மன்னிக்கிறதுக்காக இருக்கிறேன். வஅன தவ்வாபுர் ரஹீம், நான் அதிகமாக மன்னிக்கக்கூடியவனாக, மனிதர்கள் மீது கடும் இரக்கமுள்ளவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரி நிறைய நீங்க பார்க்கலாம். ஃபமன் தாப மின் பஅதி, இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். இது ஒரு வசனம் போதும். நான் சொன்ன நம்பர்கள் எல்லாம் ஞாபகம் வச்சு பாருங்க. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி தான். அதாவது எப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை தொட்டும் அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஸ்னப அப்துன் தம்பன், என்னுடைய அடியான் ஒரு தவறை செய்கிறான். ஃபகால அல்லாஹும்ம அக்ஃபிர் லீ தம்பி, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருங்களாம். ஃபகால தபாரக வ தஆலா அஸ்னப அப்தி தம்பன், என்னுடைய அடியான் தவறு செய்கிறான், என்னை மன்னிச்சிருன்றான். யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. ஃபஅலிம அன்ன லஹு ரப்பன் யக்ஃபிர், அல்லாஹ் சொல்றான், அவன் என்னை மன்னிக்கிறதுக்கு ஒரு ரப்பு இருக்கிறான்றதை அவன் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கேட்கிறான், நான் அவனை மன்னிக்கிறேன். வயஅஹுது பித்தம், மறுபடியும் மனுஷன் தானே, நாம உண்மையிலே ஒரு பாவத்திலேருந்து அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சிருப்போம். பிளான் இல்லை எங்கிட்ட, திருப்பி செய்கிற பிளான் இல்லை, நாங்கள் உண்மையாகவே தௌபா செஞ்சிருப்போம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த ஈமான், அந்த நம்பிக்கை, அந்த ஈமானுடைய அந்த தன்மை ஏதோ ஒரு வகையில் இன்னும் ஒரு வாரம் போய்க்க போகிறோம், அதே மாதிரி ஒரு தவறு செஞ்சிட்டோம். பார்த்தீங்களா, அவர் உடல்லேன்றக்கூடாது, அது ரெண்டாவது முறை அதே தவறு, திருப்பி நம்ம மன்னிப்பு கேட்கணும். உலகம் மனுஷன் மௌத்தா போகிற வரைக்கும் சில தவறுகள் சில நேரம் திருப்பி வரலாம். ஆனால் தௌபா செய்கிற நேரத்தில் நம்மளோட எண்ணமும் நம்மளோட நோக்கமும் எப்படி இருக்கணும், நான் தப்பை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக சரி இன்னைக்கு தௌபா கேட்போம், ஒரு கிழமைக்கு போகிறோம், மறுக்காசியும், அப்படி இல்லை. பிளானில் உங்கள்கிட்ட இருக்கப்படாது. எதேர்ச்சியாக அதே மாதிரி நீங்கள் தவறுக்கு உட்படுத்தப்படுறீங்க என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் நான் மன்னிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டான், அதனால் அவனை மன்னிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொல்கிறான். இதே மாதிரி அல்லாஹு தஆலா இந்த அதாவது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடியார்களுடைய கூலியாக சொல்கிறான். அல்லாஹ் தஆலா நல்ல செயல்கள் செஞ்சவங்களுக்கு சொர்க்கம்ன்றான், உலகத்தில் சில கயிறுகளை சொல்கிறான், இஸ்திக்பார் செஞ்சால் உலகத்தில் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வளங்களை தருவான், குழந்தையை தருவான், பொருளாதாரம் தருவான் அப்படின்னு படித்தோம். அல்லாஹ் சொல்கிறான், உலாஇக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம், அவங்களோட கூலியே மன்னிப்பு தான். இந்த மன்னிப்பு இருக்குதே, எந்த ஒரு மனுஷனும் எனக்கு மன்னிப்பு தேவையில்லைன்னு ஆக இல்லாது. ஏன், ஏதோ ஒரு வகையில் மனுஷன் தவறு செஞ்சுதான் இருப்பான். மன்னிப்பு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. மன்னிப்பு அல்லாஹ் சொல்றான், உலாஇக ஜஸாஉஹும் ஜன்னாத் அல்லங்க மக்ஃபிரத்துன், அவனோட கூலி என்னன்னு கேட்டா அவனுக்கு மன்னிப்பை கொடுப்போம், மிர் ரப்பிஹிம். அதே மாதிரி ஒரு ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா, சொர்க்கத்தை கொடுப்போம், நிரந்தரமாக இருப்பாங்கன்னு அல்லாஹ் சூரா ஆல இம்ரான்ல 133ல சொல்றான். இதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் மூமின்களை பொறுத்தவரையும் வஜிலத் குலூபுஹும், அவங்களோட உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதப்பட்டால் ஈமான் அவர்களுக்கு அதிகரிக்கும். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவங்க தங்களோட ரப்புல அவர்கள் தவக்குல் வச்சிருப்பாங்க. அல்லதீன யுகீமூனஸ் ஸலா, தொழுகையவர்கள் நிலைநாட்டுவாங்க. வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் கொடுத்ததிலிருந்து அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வாங்க. உலாஇக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவங்க தான் உண்மையான மூமின்கள். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் இவர்களுக்கு பல வகையான தரஜாத்துகள், அந்தஸ்துகள் இருக்கிறது. வ மக்ஃபிரத்துன், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது. வ ரிஸ்குன் கரீம், அவர்களுக்கு கண்ணியமான வாழ்வாதாரமும் இருக்கிறது என்று சூரா அன்ஃபால் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நல்லவர்களுக்கு மக்ஃபிரத்தையே ஒரு கூலியாக சொல்றான் என்பதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய இடங்கள்ல சொல்றான், ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான். நம்ம சூரா ஆல இம்ரான்ல ஓதுறோம் கடைசி வசனம், அதுல நம்ம என்ன சொல்றோம், யா அல்லாஹ் இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான், யா அல்லாஹ் எங்கட தூதர் எங்களை அழைத்தார், நான் அந்த அழைப்பை செவியேற்றோம். அன் ஆமினு பிரப்பிக்கும், ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்னார். ஃபஆமன்னா, யா அல்லாஹ் உன்னை நாங்கள் நம்பி விட்டோம். ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எங்களோட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா, எங்களோட குற்றங்களை எங்களை விட்டு போக்கி விடு யா அல்லாஹ். வதவஃபனா மஅல் அப்ரார், அல்லாஹ் இதை சொல்லித்தாரான், கேளுங்கன்றான். அப்ப அல்லாஹ் தஆலா மனுஷனை தண்டிக்கிற ஒரு பிளான் அவன்கிட்ட இல்லை, அவனை மன்னிக்கிறதுக்காகவே அல்லாஹ் இதை சொல்லுங்கடாப்பா, இதை சொல்லுங்கடாப்பா, இதை சொல்லுங்க, அவனே சொல்லித்தாரான். தப்பு செஞ்சிட்டியா, பரவாயில்ல, இந்தா இதை சொல்லு, இதை சொல்லு அப்படின்னு அல்லாஹ் நிறைய வசனங்களை சொன்னான். ரப்பனா ஆமன்னா பிமா அன்ஸல்த, யா அல்லாஹ் நீ இறக்கினதை நாங்க நம்பிட்டோம். வத்தபஅன ரசூல, தூதரை நம்பிட்டோம். ஃபக்துப்னா மஅ ஷாஹிதீன், எங்களை நல்லவர்களோடு ஆக்கிறியா அல்லாஹ். ரப்பனா லா துஆஹிதுனா, அல்லாஹ்ட்ட கேட்கிறோமா இல்லையா, யா அல்லாஹ் எங்களை குற்றம் பிடித்து விடாதே. இன் நசீனா அவ் அக்தஅனா, தவறாகவோ அல்லது நாங்கள் மறந்தோ அல்லது தவறுதலாகவோ எதையா செஞ்சிட்டோம்டா எங்களை குத்தம் பிடிக்காத. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன், யா அல்லாஹ் எங்களை கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, நாங்கள் சுமக்க முடியாத பழுவை எங்கட தலையில் சுமத்தி
சுமத்தீராத, வலா துஹம்மில்னா மாலா தாக்கத் லனா பி, எங்களுக்கு முடியாத ஒன்றை எங்களுக்கு சாட்டி விடாதே, வாஃபு அன்னா, யா அல்லாஹ் எங்களை குற்றங்களை கண்டுகொள்ளாம விட்டுரு யா அல்லாஹ், வக்ஃபிர் லனா, எங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். இந்த மாதிரி அல்லாஹு தஆலா சூரா பக்ரால 23 வசனத்துல, சூரா ஆராஃப்ல 147 வசனத்துல நிறைய இந்த மாதிரி சொல்றான். சொன்னா நிறைய இதுக்கே நேரம் போயிடும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். அப்ப இந்த மாதிரி அவன் அல்லாவே நமக்கு என்ன செய்யறான், இப்படி தௌபா கேளுங்க, இந்த வசனத்தை போடுங்க, இந்த வசனத்தை போடுங்க, அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான் எப்படி தௌபா கேட்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சாங்க. வஅல்லம ஆதம், அந்த அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, கேட்டார், யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிக்கிட்டோம். நபிமார்கள் தௌபா கேட்டாங்களா இல்லையா? நபிமார்கள் இஸ்திக்பார் செஞ்சாங்களா இல்லையா? அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுக்குள்ள சொன்னாங்க, சுப்ஹான லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் கேட்டாங்க. ஏன்னா அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா இல்லையா? எப்படி, யா அல்லாஹ் இன்னபினி மின் அஹ்லி வ இன்னக வஅதகல் ஹக் வ அன்த அஹ்கமுல் ஹாக்கிமீன் கேட்டாங்க. யா அல்லாஹ் என்ன மகன் இதா போயிட்டான், அழிஞ்சு போயிட்டான், என்ன மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன், என்ன குடும்பத்தை காப்பாத்துறதாக நீ எனக்கு வாக்குறுதி அளிச்சுக்கிறா யா அல்லாஹ், என்ன மகனை காப்பாத்திட்டாங்க. மூத்தா போய்க்கு போறோம். அல்லாஹ் சொல்லலாம், யா நூஹ் லா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவில்லா விஷயத்தை என்கிட்ட கேட்காத. அவன் இன்னஹு, அதாவது லைஸ மின் அஹ்லிக், அவனோட குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. காரணம் அவன் செயல் மோசமானது. உடனே என்ன செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ், நீ என்ன மன்னிச்சு எனக்கு அருள் செய்யலண்டா நானும் நஷ்டவாளி ஆகிடுவேன். அப்ப நபிமார்கள் யார் எடுத்துக்கிட்டாலும் அவங்க தவறு செய்தால் என்ன செஞ்சிருவாங்க, அவங்க தவறாக ஒரு தவறுக்கு உட்படுத்தப்பட்டால், தவறு செய்திருந்தால் உடனே என்ன செய்வாங்க, அந்த தவறுல இருந்தவங்க விடுபடுவாங்க. அது வெற்றி பிரச்சனை நினைக்கிறேன், சோப்பாய்க்குது. சரிதானே? இல்லை இப்போ ஓகே, அவர் திருப்பி ரெண்டா பார்ப்போம். அப்போ நான் நேற்று சொன்னேன், தவறுலேருந்து விடுபடுறவங்களும் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், மகிழ்ச்சி அடைகிறான். நேற்று ஒரு உதாரணம் சொன்னேன், புகாரில் அந்த செய்தி வருது, முஸ்லீம்லேயும் அந்த செய்தி பதிவாக இருக்கிறது. இதே மாதிரி இந்த மனிதன் தவறுலேருந்து விடுபடுறதுக்கு அல்லாஹு தஆலா இன்னும் சில காரணங்களை சொல்றான். அது என்னன்னு பாருங்க. முதலாவது அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன், நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு பிரித்தறிவிக்கின்ற, நல்லதையும் கெட்டதையும் பிரித்தாளுகின்ற ஒரு தன்மையை தந்து விடுவான். வயுகஃபிரு அன்கும் ஸய்யிஆத்திக்கும், தக்வாவோடு நாங்கள் வாழ்ந்தாலே அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், நமக்கு பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு தருகிறான், நாம் செய்யக்கூடிய தவறுகளை நம்மை விட்டு போக்கி விடுகிறான். வயக்ஃபிருல்லாஹு வயக்ஃபிரு லக்கும், உங்களை அவன் மன்னிக்கிறான். வல்லாஹு துல் ஃபத்லில் அஸீம், அல்லாஹ் மகத்தான பிரமாண்டமான அருள் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நீங்க தக்வாவோட வாழ்ந்தாலே நான் என்ன செய்றேன், உங்களோட குறைகளை, குற்றங்களை, பாவங்களை நான் போக்கி விடுகிறேன், மன்னித்து விடுகிறேன். ஏன் தெரியுமா, அல்லாஹ் பஞ்சம் பிடிச்சவன் இல்லை, அவன் மிகப்பெரிய அருளாளன், மிகப்பெரிய இரக்க குணம் கொண்டவன் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இது அப்ப தக்வாவின் மூலமாக மனிதர்களுடைய தவறுகள், இது வெற்றி தான், வேற ஒரு பிரச்சனை இல்லை. மனிதர்களுடைய தவறுகள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், எப்படின்னு சொன்னா, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, நீங்க ஷிர்க் இல்லாம வாழ்ந்தாலே உங்களுடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டுவிடும். நீங்க ஷிர்க்க வைக்க இல்லைண்டா, நீங்க மன்னிப்பே கேட்க இல்லைன்றாலும் அல்லாஹு தஆலா பெரும்பாவங்கள் இல்லாத பாவத்தை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிக்கிறேன்றான். அப்படின்னு அர்த்தம் என்ன, நீங்க தௌஹீதோட வாழ்ந்தீங்கன்னா, தௌஹீதுண்டா அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் தூய்மையோடு வணங்குகிற அந்த கொள்கையில நீங்க இருந்தீங்கன்னு சொன்னால், கட்டி போட்டு அவ்வளவுதான், இது இல்லை, அது வேற பெரிய வெற்றி. ஷிர்க் இல்லாம இருந்தா அல்லாஹ் என்ன செய்றான், ஷிர்க் இல்லையா, ஷிர்க்கை தவிர வேற எதையும் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத பாவங்களை அல்லாஹ் யாருக்கு மன்னிக்கிறான், ஷிர்க் இல்லாதவர்களுக்கு மன்னிக்கிறான். அப்ப தௌஹீத் என்ற அந்த கொள்கையும், அதுக்காக நான் இந்த இயக்கங்களை எல்லாம் சொல்லல, இயக்கங்கள் ஜமாத்துகள் எல்லாம் ஒரு வகை இருக்கிறாங்க, அதுல பல பிரச்சனைக்கு. தௌஹீதுன்னொடனே யாராவது இயக்கத்தில் போய் சேர்றது தான் தௌஹீது. நான் எல்லாம் இந்த தௌஹீதுன்னு வரக்குள்ள ஏன் சொல்கிறேன் தெரியுமா, நிறைய பேர் நினைக்கிறேன் இந்த தௌஹீத் ஜமாத்தை பற்றி அவர் சொல்கிறாரோ, நமக்கு வழங்க இல்லை உள்ள ஆக்களுக்கு கேட்குறாங்களுக்கு, அவர் தௌஹீத்காரா இருந்தால் தௌஹீதை பற்றி சொல்கிறார் அப்படிங்கிறது. தௌஹீதுன்னா என்னென்னா, ஒவ்வொரு முஸ்லீம்கிட்ட அவன் இல்லாட்டி அவன் காஃபிர், அவ்வளோதான். சில ஆக்கள் சொல்லுவாங்க, நான் இந்த தௌஹீதெல்லாம் இல்லை, அப்போ நீ காஃபிர், முஷ்ரிக், நீ சொர்க்கத்துக்கே போவே இல்லாது. தௌஹீதுன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆட்களை தான் நினைக்கிறாங்க. இந்த இயக்கங்கள் ஜமாத்து, இயக்கம் ஜமாத்தெல்லாம் அது நீங்கள் விரும்பினா சேரலாம், நல்ல விஷயங்கள்லாம் அதில் இருக்குது, அது வேறு விஷயம். தௌஹீதுன்னு நான் சொல்கிறது அல்லாஹ் மட்டும் வணங்குறது ஷிர்க் இல்லாமல் இருக்குது.
ஷிர்க் இல்லாமல் குஃபுர் இல்லாமல் அல்லாஹ் மட்டும் அவனைத்தான் நான் வணங்குவேன், அவனை தவிர வேற எந்த ஒருவனையும் நான் அல்லாஹ்வோட இடத்துக்கு கொண்டு போக மாட்டேன். அந்த தௌஹீதை தான் நான் சொல்றேன். வாங்க சொல்றது ரைட். அடுத்த இன்னொரு விஷயம் ஹிஜ்ரத். உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரத் போன ஒருவருக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இதை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹதீஸ்லயும் இந்த செய்தி வருது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னமா துன்திரு மனித்தபஅ الذிக்ர வஹஷியர் ரஹ்மான பில் கைப். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனின் மூலம் எச்சரிக்கை செய்வது யாருக்கு என்றால் மனித்தபஅ الذிக்ர், எவர்கள் திக்ரை அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனை பின்பற்றி வஹஷியர் ரஹ்மான பில் கைப், ரஹ்மானை மறைவிலும் யார் பயந்து நடக்கிறாரோ அல்லாஹ் சொல்றான் ஃபபஷ்ஷிருஹு பில் மக்ஃபிரா, அவருக்கு மக்ஃபிரத்தை நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அப்படின்னா நீங்க அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்க பின்பற்றி நடந்தாலே நீங்க மன்னிப்பே கேட்கலன்றாலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். தவறுகளில் மன்னிக்கிறது அல்லாஹ் மறுமையில் சில மனிதர்களை விசாரிக்கிறது நாம் படிச்சுக்கிறோம். மறைச்சிக்கிட்டு, நான் நேற்று கூட சொன்னேன், மறைச்சி வச்சுக்கிட்டு மன்னிக்கிறான், திரை போடுறான், யாருக்கும் தெரியாது. என்னப்பா ஒரு கேட்டுன்னு போட்டு எல்லாம் மறைச்சி தாரிஃபு தம்ப கதை தாரிஃபு தம்ப கதை இது தெரியுமா, இன்னும் செஞ்சியேன்னு கேட்குறான். யாரெல்லாம் அதான் அவன் நினைக்கிறானா இதுக்கு மேலே சொர்க்கம் நமக்கு சான்ஸே இல்லை, இவ்வளவு பாவத்தை செஞ்சுட்டு. அப்போ அல்லாஹ் சொல்றான் இன்னி கஃபர்து லக், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். யார் ஏன்னா அவன் செஞ்ச தவறு வெளியே சொல்லலை, அதுக்காக தவறு யாருக்கும் சொல்லாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்ல. தவறுன்னு தெரிஞ்சால் மூமின் விடுபடணும். அவன் வெளியே சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி, அவன் செஞ்ச தவறை வெளியே அவன் யாருக்குமே தெரியலை. சில ஆளுக்கு தவறு செய்கிறது ஒரு குற்றம், செஞ்ச தவறை வெளியில் இப்படி தான் நான் அந்த ஓடி ஒன்று போட்டேன், வட்டி தான் என்ன செய்ய, வேறு வழியில் நான் எடுத்துட்டேன்ப்பா, வெளியிலேயே சொல்கிறார். அவர் செஞ்சது தவறு, அதுக்குள்ளே வெளியே சொன்னால் அது ரெண்டாவது தவறு. பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறேன் அப்படின்னா சில மனிதர்கிட்ட சில தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கணும்னா கூட இவன் வெளியே பகிரங்கப்படுத்தினா அது மன்னிக்கப்படாது. ஹதீஸில் நாங்கள் அதை படிச்சுக்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வோட வேதத்தை பின்பற்றி வாழ்றவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் ஃபபஷ்ஷிருஹு பிமக்ஃபிரத்தின் வஅஜ்ரின் கரீம், அவனுடைய மன்னிப்பையும் நல்ல கூலியையும் நீங்க நன்மாராயம் சொல்லுங்கள். இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், யார் மறைவிலும் தன்னுடைய ரப்புக்கு பயந்து வாழ்றாரோ லஹும் மக்ஃபிரத்தும் வஅஜ்ருன் கபீர், அவர்களுக்கு மன்னிப்பு மட்டுமல்ல மகத்தான நற்கூலியும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் பாருங்க, நபியை பின்பற்றுறது. அல்லாஹ் சொல்றான் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வை நீங்கள் விரும்புறீங்களா, அப்படியா இருந்தா நபியே நீங்க சொல்லுங்க, என்ன பின்பற்றுங்க, தூதரை பின்பற்றணும். சும்மா நம்ம வாயில சொல்றோம் தீன் என்பது அல்லாஹ்வின் கட்டளை நபியின் வாழ்க்கை முறை என்று, ரசூலோட சுன்னாவை கொண்டு போனா இது நீ என்ன இது என்னப்பா நாங்கள் உலகாலம் செஞ்சது மாத்தமாயிக்கன்னு சொல்றான். மாசமேனா பிஹாதா ஃபி ஆபாஇனல் அவ்வலின், எங்கள் வாப்பா அம்மாலாம் இது செய்யலையேன்னா நேற்று முந்தா நாள் சொல்லுங்க. ஹதீஸ் தெளிவாக இருக்குது, ரசூலுல்லாஹ் இப்படி தான் செஞ்சாங்கன்னு வந்தால் அதுக்கு பிறகு என்ன வாப்பா செய்யலை அம்மா செய்யலை எங்கள் ஊரில் இல்லை அங்கே இல்லை இங்கே இல்லைன்னு சொல்லி தரான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ உண்மையாக அல்லாஹ்வை நேசிக்கிறியா, நான் பெரிய முத்தகினா அப்படி இல்லை, அல்லாஹ்வை நீ நேசிக்கிறதுக்கு அடையாளமே தூதருடைய விஷயத்தை நீ ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் இதை சொல்கிறானே ஃபலா வ ரப்பிக லா யுமினூன், உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்கள் அல்ல. யார் ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், அவங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு சச்சரவு வருகிற போது ஏதாவது ஒரு கருத்து முரண்பாடு வருகிற போது ஹத்தா யுஹக்கிமுக, உங்களை தீர்ப்பு சொல்லக்கூடியவராக இருக்கணும். சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதை, அல்லாஹ் நீங்க வழங்கின தீர்ப்புல அவங்க எந்த சஞ்சலம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளணும். யாரை சொல்றான், நபிக்கு சொல்றான். அப்போ ஒரு விஷயத்தில் முரண்பாடு வந்தா நாங்க பார்க்கணும் இதை ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிக்கிறாங்க, ஹதீஸ்ல என்ன இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் இதை பத்தி என்ன சொன்னாங்க, அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சா அப்படி ரைட் சமிஅனா வ அதானா, செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் முடிஞ்சு. இல்லையே இவ்வளோ காலம் நாங்கள் அதை செய்யலையே, எங்களோட மூதாதையர்கள் இதை செய்யலையே. அல்லாஹ் சொல்றான் அவலவுகான ஆபாஹும் லா யஅலமூன ஷைஅன் வ லா யஹ்ததூன், நீங்க மூதாதையர்கள் சொல்ற ஆட்களுக்கு ஒன்றும் தெரியாம இருந்தாலும் நேர் வழி இல்லாமல் இருந்தாலுமா நீங்க பின்பற்றுவீங்க. அல்லாஹ் சொல்றான் வைதா கீல லஹும் முத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ் காலு பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்களோட வாப்பா அம்மா எதை செஞ்சாங்களோ அதைத்தான் நாங்கள் செஞ்சோம்னு சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொல்லப்பட்டான். அல்லாஹ் சொல்றான் அவலவுகான ஆபாஹும் லா யஅலமூன ஷைஅன், எதுவுமே வழங்காம உங்களோட வாப்பா அம்மா இருந்துட்டாங்க, இல்லை எங்களோட வாப்பா அம்மா இவ்வளோ காலம் கபரை வணங்கினாங்க, நாங்க எப்படி அதை விடுறதுன்றாங்க. நல்லா தெரியுது அல்லாஹ் சொல்லல ரசூலுல்லாஹ் சொல்ல, இதுக்கு மாற்றமா நம்ம செய்யறோம், ஷிர்க் செய்யறோம். ஏன்பா தர்காக்கு போறீங்க, நாங்க இவ்வளவு காலம் செஞ்சதை நீங்க நேற்று முந்தின நாள் சொன்னா நாங்க விடுவோமா, நாங்க சொல்றதை விடுங்க, அல்லாஹ் சொல்றானா எங்கேயாவது உங்களுக்கு செய்ய சொல்லி, அல்லாஹ் தடுக்கிறானே. அப்ப இந்த மாதிரி நாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிந்து கொண்டே மாறு செய்தால் அல்லாஹ்வோட மன்னிப்பு கிடைக்காது. அல்லாஹ் சொல்றான் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை விரும்புறீங்களா ஃபத்தபிஊன், என்ன பின்பற்றுங்க, யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களோட பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் இரக்கமுள்ளவன்.
தூதரை பின்பற்றினாலும் மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இது வரைக்கும் நான் 6 விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்தது பாருங்க, அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யாத். நீங்க நல்லது செய்றீங்களா, நீங்க தர்மம் கொடுக்குறீங்க, நீங்க பிறருக்கு இரக்கம் காட்டுறீங்க, யாருக்காவது நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அல்லது நீங்க பாதையில் கிடக்கிற ஒரு துன்பம் தரக்கூடிய நீங்க நீக்கிறீங்க, ஏன்னா யாராவது ஒரு வேலை செய்கிறாங்க, ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறீங்க, ஒரு வாகனத்தில் ஒரு சாமானை நீங்கள் ஏற்றி விடுறீங்க, இந்த மாதிரி மனிதர்களுக்கு செய்கிற நல்ல விஷயங்கள் இருக்குது. யுத்ஹிபுன ஸய்யாத், பாவங்களை அது போக்கிவிடும். மனிதன் நல்லது செய்தாலே அல்லாஹ் என்ன சொல்றான், இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்சன். இத்ஃபான்றது புஷ் பண்றதுக்கு சொல்றது. நல்லதை செய்யுங்கப்பா. ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்து, யாருக்கும் உங்களுக்கும் இடையில மிகப்பெரிய பகைமை இருக்குமோ அவன் ஃபஇன்னஹு கஅன்னஹு வலியுன் ஹமீம், அவனுக்கு ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறுவான். இல்ல அவன் சொன்னா நானும் அப்படி சொல்றேன், அவன் பேசினா நானும் அப்படி சொல்றேன், அவன் பேசினா நீ ஏன் பேசுறா, அவன் மோசமா நடந்துக்கிட்டான்டா நீ நல்லா நடவன். ரசூலுல்லாஹ் ஒரு கிராமப்புறத்து அரபி கொல்ல வந்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் வாள் இருக்குது, எடுத்து அந்த வாளை எடுத்து வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் எழுப்பிட்டாங்க. வாள் இவன் கையில் இருக்குது. கேட்குறான், மையம் நவுக்க மின்னின்னு கேட்குறான், என்ன ஒன்று காப்பாற்றுற யாரு? இப்போ வாள் கையில், ரசூலுல்லாஹ்க்கு ஒன்றும் இல்லை, சுவரை வெட்டுவான். சொன்னாங்க அல்லாஹ் காப்பாற்றுவான். உடனே அந்த வேடோட கீழே விழுந்தது வாள். அவனுக்கே தெரியல என்னடா இப்படி ஒரு பதில். அல்லாஹ் உடனே அந்த வாள் அவன் கையிலேருந்து கீழே ஸ்லீப்பாக விட்டான். ரசூலுல்லாஹ் கையில் எடுத்தாங்க. கேட்குறாங்க மையம் நவுக்க மின்னின்னாங்க, இப்போ ஒன்றை காப்பாற்றுற யாருன்னாங்க. உடனே அந்த சொல்றாரு எப்படின்னு சொன்னா, குன் ஹைர ஆஹிதின், வாழை இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தர் எடுத்தா என்ன செய்வானோ அதில் நீங்கள் நல்லவராயிருங்கன்னா. அப்படின்னு அர்த்தம் என்ன, கொல்ல வந்தான், தவறு கீழே விழுந்தா எடுத்தா இனி வெட்டுறது. அந்த காலத்தில் அது ஸ்பெஷல். அங்கே பொலிசில் கொண்டு போறலாம் கிடையாது, அங்கனே வெட்டுத்தான், வெட்ட வேண்டிய இடம், வெட்டுறதுக்கு 100% உரிமை, எந்த வெட்டினா குத்தமும் இல்லை. கொல்ல வந்திக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னா நீங்க எடுத்தவரெல்லாம் நல்லவராயிருங்க. அப்படியா, அத்தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றீங்களா? இல்ல சொல்ல மாட்டேன். சொன்னாங்க அந்த வாழால இஸ்லாத்தை பரத்துன்னு பச்சை போய் இதெல்லாம் பாருங்க. சரி, ஆனா அவர் சொல்றாரு இந்த களிமாவெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா ஒரு நிபந்தனை, இதுக்கு பிறகு உங்களோட போராடுறதுக்கு நான் வரமாட்டேன். அது மாத்திரமல்ல, நான் வரமாட்டேன் மட்டுமல்ல, யாராவது போருக்கு என்ன கூப்பிடுவாங்களே நீனு வான்னு சொல்லி அதோட சேர்த்துக்கிட்டு வரவும் மாட்டேன். யார சொல்லலாம், ஹல்லா சபீலஹு, அவர் என்ன செய்யறாரு, போ பரவாயில்ல பொழைச்சி பண்ணு விடுறான். அந்த ஆள் சொல்றாரு போய் அவர சமுதாயத்துக்கிட்ட, ஜித்துக்கும் மின் இந்தி கைரின் நாஸ், கொல்ல போனது தானே மனிதர்களிலேயே மிக நல்ல ஒரு தட்டு நான் வந்திருக்கிறேன். இதுதான் இஸ்லாம். அப்ப இந்த செயல்பாடுகள் யாருக்கிட்ட இருக்குதோ, இது தனியே பேசுவோம். நன்மைகளுடைய விளைவுகள், நல்ல அஹ்லாக் என்னவெல்லாம் செய்யும், இந்த டாபிக்குள்ள போனா இதுக்குள்ள இங்கிட்டு போயிடும் மறுபக்கத்தால. அப்ப அல்லாஹ் சொல்றான், வஅகிமிஸ் ஸலாத்த தரஃபஇன் நஹார், பகலின் 2 ஓரங்களிலும் காலையிலும் மத்தியானத்திலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். வஸுலஃபம் மினல் லைல், இரவின் ஒரு பகுதியிலும். இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யாத், நன்மைகள் என்பது பாவங்களை போக்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நீங்க நல்லது செஞ்சாலே உங்களுக்கு என்ன செய்யப்படும், பாவங்கள் போக்கி விடப்படும் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு சீசன்ல நம்ம இருக்கிறோம், பாவங்கள் போக்கப்படுறதுக்கு. என்ன சீசன்? ரமலான். 2-3 வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு? சௌம். முதலாவது, மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் யார் ரமலான்ல நோன்பு பிடிச்சாரோ என்ன கிடைக்கும், அவர் முன்னுக்கு செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படும். 8வது, பாவங்கள் மன்னிப்பு கிடைக்கிறதுக்கான அடுத்த வழி என்ன, ரமலான் காலத்துல நோன்பு பிடிக்கிறது. அதே மாதிரி ரமலான் காலத்துல மன் காம ரமபான், யார் ரமலான்ல நின்று வணங்குகிறாரோ ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம், அவருடைய பாவங்கள். அவர் ரமலானில் நோன்பு பிடிக்கிறது, நின்று வணங்குறது. அதே மாதிரி இன்னொன்று என்ன, லைலத்துல் கத்ர், அதுவும் மன்னிப்பு. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு இரவும் ஒரு அழைப்பாளர் அழைப்பார், யா பாகியல் கைர் அக்பில், நன்மையை ஆர்வப்படுறவரே நன்மைக்காக முன்னோக்கி வா. யா பாகிய ஷர், பாவத்தில் நீ ஆர்வப்பட்டு போறவனே அக்சிர், குறைச்சிக்கோ. ஒவ்வொரு இரவிலும் அழைப்பார். நரகத்திலிருந்து பலர் விடுதலையாக்கப்படுறாங்க, மன்னிப்பு. அது மாத்திரமல்ல, இது மன்னிப்புடைய மாதம். அது மாத்திரமல்ல, நாங்க பார்க்கிறோம், அதாவது இரவின் 3வது இரவுல ஒரு வான, அதாவது அல்லாஹு தஆலா இறங்கி என்ன சொல்றான், யாரப்பா மன்னிப்பு கேட்குறீங்க, நான் மன்னிப்புக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஃபர்லான கடமைகளை செய்யும் போது அல்லாஹ் மிக அதை விரும்புறான், அல்லாஹ் அந்த அடியானை நெருங்குறான். இப்படி பல விஷயங்கள் ரமலான் மாசத்துல இருக்குது. நின்று வணங்குறதுல, தர்மங்கள்ல பாவங்கள் மன்னிக்கப்படுது. இதே மாதிரி
உஃபரியான வணக்க வழிபாடுகளை செய்யும் போதும் பாவம் மன்னிக்கப்படும். 9வது விஷயம், சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌமி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே நோன்பு பிடிப்பது சம்பந்தமாக கேட்கப்பட்ட போது சொன்னாங்க, யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாக்கியா, கடந்த காலத்திலேயும் எதிர்கால அடுத்த வருஷத்துக்கும் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும். வசுஇல அன் சௌமி யௌமி ஆஷுரா, ஆஷுரா முஹர்ரம் 10வது தெரியுதானே, முஹர்ரம் 10, அந்த நோன்பை பத்தி கேட்கப்பட்ட போது ஃபகால யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, கடந்த வருஷத்துல செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை தண்டிக்கணும்னு ஒரு நோக்கம் இருந்தா மன்னிப்பை எப்படியெல்லாம் வச்சுக்கலான்னு பார்த்துக்கலாம். எந்த பக்கம் திரும்பினாலும் மன்னிப்பு தாம்பு. ஒரு பாதையில் ஒன்றை தூக்கி போட்டாலும் உனக்கு மன்னிப்பு, ஒரு நல்ல வார்த்தை பேசினாலும் மன்னிப்பு, ஒருத்தனுக்கு உதவி செஞ்சாலும் மன்னிப்பு, போய் தொழுதாலும் மன்னிப்பு, நீ மன்னிப்பே கேட்கலன்றாலும் நீ தக்குவாவோட வாழ்ந்தா உனக்கு மன்னிப்பு, ஷிர்க் இல்லாமல் வாழ்ந்தா மன்னிப்பு. மன்னிப்பு அல்லாஹ் தஆலா துர் ரஹ்மா, அவன் இரக்கமுள்ளவனத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த வழி கிட்டத்தட்ட 30 விஷயம், 1 2 இல்லை 30 விட கூட வரும். கிட்டத்தட்ட 30 விஷயம் ஒரு அறிஞர் தொகுத்திக்கிறாரு. அதில் தான் நான் ஒன்று சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, அடுத்த ஒரு விஷயம், அதாவது இந்த ஹஜ்ஜுடைய விஷயம் உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஹஜ்ஜ ஹாதல் பைத் ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅக, அதாவது யார் இல்லற தாம்பத்தியத்தில் ஈடுபடாமலும் கெட்ட பேச்சுக்கள் கெட்ட செயல்களில் ஈடுபடாமலும் ஹஜ்ஜை சரியாக நிறைவேற்றுறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போல அவர். அப்படின்னா அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஹஜ் செய்வது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் உம்ரத்து இலல் உம்ரா, ஒரு உம்ராவுக்கும் இன்னொரு உம்ராவுக்கும் இடைப்பட்ட அந்த காலம் கஃபாரத்துன் பைனஹுமா, ரெண்டுக்கும் இடையில் உள்ள குற்றங்களுக்கு அது பரிகாரமாகும். நீ செஞ்ச சின்ன சின்ன தப்பெல்லாம் 2 உம்ராக்கு, இப்போ இந்த மாதம் ஒரு உம்ராக்கு போகிறீங்க, அடுத்த இன்னொரு 2 3 மாதத்துக்கு போகிறோன்னா இந்த இடையில உள்ள பாவத்துக்கு அந்த உம்ராவே குற்றப்பரிகாரம். பார்த்தீங்களா அல்லாஹ் தஆலா எப்படி வாசலை வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை பொறுத்தவரையும் சொர்க்கம் தான் அதுக்கு கூலி, வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா அவரோட பாவம் முழுமையாக மன்னிக்கப்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம். இதே மாதிரி நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் நம்ம யோசிக்காத இடங்கள் இதெல்லாம், ஆனால் ஹதீஸில் படிச்சிருப்போம், தெரிஞ்சிருக்கும், சில நேரம் தெரிஞ்சது மறந்துமைக்கும். அதே மாதிரி நாங்கள் இதா காலல் இமாமு கைருல் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் அப்படின்னு சொன்னால் ஃபகூலு ஆமீன், நீங்க என்ன செய்யுங்க, ஆமீன் என்று சொல்லுங்கள். ஃபஇன்னஹு மன் வாஃபக கௌலுஹு வ கௌலல் மலாயிகா, யாருடைய ஆமீனும் மலக்குமார்களுடைய ஆமீனும் ஒத்து வருமோ, ஒரே நேரத்தில் இருக்குமோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, தொழுகைக்கு வந்து இந்த ஆமீன் சொன்னாலே அதுக்கே என்னது, உங்களோட குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படின்றத. இதில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு மூமினாக நல்லவனாக வாழ்ந்தா, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தா, ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ் தஆலா மன்னிப்புக்கான அந்த வழியை அவன்கிட்ட செயலுக்குள்ளே வச்சுட்டான். பெரும் பாவங்களை மட்டும்தான் நம்ம அல்லாஹ் இப்படி செஞ்சுட்டேன். சின்ன சின்ன பாவங்களுக்கு நாம் உட்கார்ந்துக்கிட்டு கேட்காமலேயே அல்லாஹ் என்ன செய்யறான், பொதுவாக கேட்போம், அல்லாஹ் என்ன தவற மன்னிச்சுக்கு பாவம், அது அல்லாஹ் அந்த நம்ம தொழுகிற நேரத்தில் ஆமீன் சொல்றது, தொழுகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்மளோட பாவத்தை இல்லாமல் ஆக்கி நம்மளே மன்னிக்கத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்படித்தானே, அல்லாஹு தஆலா மன்னிப்பை விரும்புகிறான் என்பதை பார்க்கிறோம். இதே மாதிரி துவா, இந்த அதானுக்கு முன்னுக்குள்ள துவா, உலுவுக்கு புறம் உள்ள துவா, அதே மாதிரி ஒருவர் உலுவை நல்ல முறையில் செஞ்சு பள்ளிவாசலுக்கு நடந்து வரும்போது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் உரிய துவா, அதே மாதிரி உது செய்து போட்டு 2 ரக்காத்து தொழுதால் அல்லாஹு தஆலா என்ன செய்றான், பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு செருப்பு சத்தம் கேட்கணும்னு சொன்னாங்க. மன் தவல்லா நஹ்வ உதுஇ ஹாதா, நான் செய்த உது மாதிரி யார் செய்து, சும்ம காம ஃபரகா ரகஅத்தைனி, யார் 2 ரக்காத்து தொழுகிறாரோ, லம் யுஹத்திஸ் ஃபீஹிமா நஃப்ஸஹு குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, புகாரில 195 இலக்கத்தில் வருது, அவருக்கு ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படும். அவ இந்த மாதிரி 5 நேர தொழுகை, நாங்கள் தெரியும் ஹதீஸ் நமக்கு, உங்களில் ஒருவருடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது, 5 நேரமும் போய் குளிக்கிறாரு, அவரை உடம்புல ஊத்தைக்கு மாட்டு கேட்குறாங்க, இருக்காது மிஞ்சாது, அதே மாதிரி தான் 5 நேரம் தொழுகிறாங்க, உங்களோட பாவத்துக்கு அது பரிகாரமாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் சில துஆக்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கால அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலை, யார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைன்னு சொல்றாரோ, குஃபிர லஹு வ இன் கான ஃபர்ர மினஸ் ஸஹஃப், யுத்தத்திலேருந்து விரண்டு போன ஆளாக இருந்தாலும் சரி, யுத்தத்தில் விரண்டு வர்றது பாவம் தானே, அந்த மாதிரி ஆளாக இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருமீதியில் வரக்கூடிய சரியான ஒரு செய்தி, அவருடைய பாவம் குஃபிர லஹு, அவருக்கு மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் தத்தஹர ஃபீ பைத்திஹி சும்ம மஷா இலா பைத்தி மின் புயூத்தில்லா, யார் வீட்டிலே உது செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய இல்லங்களில் பள்ளிவாசலுக்கு சென்று லியக்தி ஃபரீதத்தன் மின் ஃபராயிதில்லா, அந்த கடமையான தொழுகையை நிறைவேற்றினால் கானத் ஹத்வாத்துஹு இஹ்தாஹுமா தஹுத்து ஹதீஅத்தன் வல் உஹ்ரா, ஒரு நடை இன்னொரு நடை ஒவ்வொரு எட்டும் அவருடைய பாவங்களை போக்கி விடுகிறது, அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்தி விடுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹ பிஹில் ஹதாயா வ யர்ஃபஹு பிஹி தரஜாத் காலு பலா யா ரசூலல்லாஹ். நான் உங்களுக்கு பாவத்தை மன்னிப்பதற்கான ஒரு பாதையை சொல்லித் தரட்டுமா, உங்களுடைய அந்தஸ்து கூடுவதற்கான வழியை சொல்லட்டுமா? இஸ்பாகுல் உது, உதுவை முழுமையாக செய்வது. கஷ்டமான நேரத்திலையும் உது செய்யுது. குளிர் அட்டிக்குதுடாப்பா, தண்ணியில் கை வைக்க முடியல, போறீங்க பள்ளியில் தொழணும், உது செய்கிறீர்கள். அதே மாதிரி கஸ்ரத்துல் ஹுதா இலல் மஸ்ஜித், பள்ளிவாசல்களுக்கு நீங்கள் நடந்து போறீங்க. வன்திலாரு ஸலாத்தி பஅத ஸலா, தொழுகைக்கு ஒரு தொழுகை முடிஞ்சு இன்னொரு தொழுகையை நீங்கள் எதிர்பார்த்துறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மன்னிப்புக்கான பாதை என்று சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கின்றது. அதே மாதிரி அல் மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கும் மா தாம ஃபீ முஸல்லாஹு அல்லதி ஸல்லா ஃபீஹி, ஒருவர் தொழுத இடத்திலே உட்கார்ந்துகிட்டு அடுத்த தொழுகை எதிர்பார்த்திருக்கும் போதெல்லாம் மலக்குமார்கள் அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை மன்னிச்சிரு யா அல்லாஹ் என்று சொல்றாங்கன்றதை பார்க்கிறோம். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க, சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி ஃபீ யௌமின் 100 மர்ரா, சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி என்ற ஒரு ஆள் 100 முறை ஒரு நாளைக்கு சொன்னால் ஹுத்தத் ஹதாயாஹு, அவருடைய தவறுகள் மன்னிக்கப்படும். வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், கடல் நுரையளவுக்கு தப்பு செஞ்சிருந்தாலும் அது மன்னிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதே மாதிரி இதை பற்றி வரக்கூடிய ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அதே மாதிரி அதாவது நம்ம தொழுகை முடிஞ்ச உடனே நாங்கள் ஓதக்கூடிய அந்த தஸ்பீஹாத்துகள், தஹ்லீல்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னா சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் அவருக்கு குஃபிர ஹதாயாஹு, அவருடைய தவறுகள் மன்னிக்கப்படுகிறது, அது கடல் நுரையளவு இருந்தாலும் சரி என்று சொன்னாங்க. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அதாவது மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ஸர ஸலவாத், ஒரு முறை நபி மீது ஸலவாத் சொன்னா அல்லாஹ் 10 முறை சொல்றான், அவருடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருடைய 10 அந்தஸ்துகள் அதிகரிக்கப்படும். நசாயில வரக்கூடிய சஹீஹான ஒரு துவா. இதே மாதிரி யாராவது இரவிலே கண் விழித்து அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும்ன்றதை பார்க்கிறோம். இதே மாதிரி இரவின் 3வது பகுதியிலே நம்ம கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் என்ன சொல்றான், மையஸ் அலுன், யாரு மையஸ்தகுஃபிருலி, யார் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான் ஃபஅக்ஃபிர லஹு, நான் அவரை மன்னிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல புகாரில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி நாங்கள் அடிக்கடி படிச்சுக்கிறோம், அல்லாஹும்ம அன்த ரப்பி சய்யிதுல் இஸ்திக்ஃபார், اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت وأعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت ومن قالها من النهار موقنا بها, யார் பகலில் இதை உறுதியோடு நம்பிக்கையோடு சொல்கிறார்களோ மின் யௌமிஹி கப்ல அல்லா யும்சிய, மாலை வருவதற்கு முன்பு அவர் மௌத்தாகினால் சொர்க்கத்துக்கு போயிடுவார். இரவிலே யார் அந்த நம்பிக்கையோடு சொல்லி காலை வருவதற்கு முன்பு மௌத்தாகினால் அவரும் சொர்க்கத்துக்கு போவார். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி புகாரில் 6301 இலக்கத்தில் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் என்ன செய்யும், சில சோதனை வரும், நமக்கு கஷ்டமாகும், பாரு நமக்கு மட்டும்தான் பிரச்சனை, பாரு நமக்கு மட்டும்தான் நோய், நமக்கு மட்டும்தான் ஒரே எல்லாமே, நமக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைப்போமே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின், ஒரு முஸ்லிமுக்கு வருகிற களைப்பு, வலா வஸபின், அவருக்கு வருகிற வலி நோய், வலா ஹம்மின், அவருக்கு வரக்கூடிய கவலை, வலா ஹுஸ்னின், அவருக்கு வரக்கூடிய வேதனைகள், வலா அதா, எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும், வலா ஹம்மின் ஹத்த ஷௌகா, காலில் முள்ளு தைக்கிற வேதனையாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மினல் ஹத்தாயா, அவருடைய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக ஆக்கி விடுகிறான் என்பதை நாங்கள் பார்க்குறோம். ஒரு 15 வரைக்கும் கிட்டத்தட்ட சொல்லிட்டேன், இன்னும் மிச்சம் மீக்குது. அப்போது இதை சொன்னால் தான் இது. அதே மாதிரி பொறுமை, கஷ்டங்களை தாங்கி கொள்வது, இது போன்ற நல்ல மஜ்லிஸ்களுக்கு வருவது, மிருகங்களில் இரக்கம் காட்டுறது, முசாபஹா செய்கிறது, சலாம் சொல்லி முசாபஹா செய்கிறது, மனிதர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறது, தான தர்மங்கள் கொடுக்கறது, இது மாதிரி இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இது நான் முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்டா, பாவத்திலேருந்து விடுபடுறதுக்கு என்னென்ன ரூட்டிங், நம்ம அடிக்கடி தொழுகிறது, நல்ல விஷயங்களை பண்ணுறது, அல்லா இடத்துல இஸ்திக்பார் செய்கிறது, பெரிய பாவங்களை தௌபா கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்களை நாம் செய்யும்போது குறிப்பாக இந்த ரமலான் நமக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா நம்ம நிறைய வணக்க வழிபாடுகளோடு இருக்கிறோம், நிறைய நன்மைகளை செய்கிறோம், தர்மங்களை செய்கிறோம், ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம அல்லாஹ்வை கொண்டு எழும்பி தொழுகிறோம், பள்ளிக்கு போகிறோம், கஷ்டப்படுறோம், நம்ம மற்ற காலங்களை விட கூட டயர்டாகிறோம், வணக்கமும் செய்கிறோம். மற்ற காலத்தில் சின்ன டயர்டுக்கே நம்ம படுத்துருவோம், ஆனால் அந்த காலத்தில் எவ்வளோ டயர்டாகிறோம், ஆனால் நம்ம அதையும் தாண்டி நம்ம ஒரு ஆக்டிவாக இருக்கிறோம்டா. இது ஷைத்தானை கட்டி போடுறதுக்கு இதை விட ஒரு உதாரணம் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் தாலா இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு தந்துக்கிற என்னதுக்கடா, நாங்கள் மன்னிக்கப்படணுன்றதுக்கு தான். அல்லாஹு தாலா அந்த மன்னிப்பை அடையக்கூடியவர்களாக அந்த வாய்ப்பை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.